ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரமே. ஓம் தத் சவிதுஹு வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி யன்னஹ சத்யேன தீபயேத். Let us meditate on the most auspicious form of Savitri, the best form of Savitri, on the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aravindo Mira, open my mind, my heart, my life to your light, your love, your power. In all things may I see the divine. A miracle of the absolute was born, infinity put on a finite soul. All ocean lived within the wandering drop, a time-made body housed the illimitable. A mighty transformation came on her, a halo of the indwelling deity. The immortal's luster that had lit her face and tinted its radiance in her body's house, overflowing, made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambam Nathayamana Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam. Rain, rain, rain. We want the rain. Rain, rain, rain. We ask for rain. Rain, rain, rain. We need the rain. Rain, rain, rain. We pray for rain. மீண்டும் ஒரு ராமாயண சம்பந்தப்பட்ட ஒரு இனிமையான திங்கட்கிழமை மாலைக்கு வந்திருக்கிறோம். அத்தியாத்ம ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் இருக்கிறோம். 4வது சர்க்கத்தில் இருக்கிறோம். கைகேயிக்கு வரன் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் ஆழ்ந்த தசரதர் ராஜ்யம் பரதனுக்கு அளிக்க வேண்டும் என்கிற நிலைமை ஏற்பட்டு விட்டது என்று கைகேயி அவரை வாய்விட்டு சொல்லாமல் கைகேயின் குரலில் ராமா நீ கானகத்தில் வாழ் என்று கூறுகிறார். அவர் வாய்விட்டு ராமா கோ அவே அண்ட் லிவ் இன் த ஃபாரஸ்ட் சொல்லவில்லை. ராமா த ராஜ்யம் which I promised you yesterday cannot be given to you சொல்லல. அது கைகேயி வார்த்தால சொல்ற. ராஜ்யம் cannot be given to you ஏன் சொல்லலைங்கிறது ஒரு நுட்பம் அடங்கி இருக்கிறது. அந்த நுட்பத்தில் இந்த பகுதியின் இறுதி வேளையில் நாம் கவனிப்போம். ராமனும் சீதையும் இந்த பேச்சுவார்த்தையை வியாசர் எழுதியபடி இருப்பதை கவனித்தால் நமக்கு ஒரு தாம்பத்தியத்தில் எப்பொழுதப்பா இனிமை நிலவுகிறது என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. தாம்பத்தியத்தில் இனிமை நிலவ வேண்டும் என்றால் தாய் தந்தையரோடு கணவன் இருந்தாலும் அவன் இல்லாள் என்று ஒருவர் தன்னை நம்பி தன்னிடம் வந்து சேர்ந்த பிறகு எந்த முடிவையும், அது சிறு முடிவானாலும் பெரிய முடிவானாலும், அவளுடன் கலந்து ஆலோசித்து 2 பேருமாக முடிவெடுப்பதுதான் இனிமை. சில விஷயங்கள் பரிபூர்ணமாக அவளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன நகை வேண்டும் என்று அவளுக்கு தோன்றுகிறதோ, எந்த வேலைப்பாடுள்ள பட்டுப்புடவை வாங்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ, அதே சமயம் வீட்டில் உள்ள எந்த பர்னிச்சர் எப்படி சேஞ்ச் பண்ணுவது, எந்த ரூம் எல்லாம் ஏசி வைக்க வேண்டும், இதெல்லாம் பார்த்தால் அப்படி அந்த சில விஷயங்களை தவிர பெரும்பான்மையான விஷயங்கள் இருவரும் கலந்து உரையாடி கலந்து முடிவு செய்வதுதான் உத்தமமான தாம்பத்தியத்தின் இனிமை.
ராமரை கொஞ்சம் பூத கண்ணாடி வழியாக பார்த்தால் அப்படி செய்தாரா என்பது சந்தேகமாக இருக்கிறது. நமக்கெல்லாம் அந்த வி காண்டேக்கருடைய கதை தெரியும். நாம் அதை சொந்தம் சுருக்கமாக ஒரு சமயம் பார்த்தோம். 2 வயதானவர்கள் கணவனும் மனைவியும் ஏதோ அவர்களுக்கு தேவையான வருமானம் எங்கிருந்தோ வந்து கொண்டிருக்கிறது. அதை வாங்கி கொண்டு கிராமத்தில் தனக்காக இருந்த வீட்டில் அமைதியாக போதும் என்கிற மனப்பான்மையுடன் வாழ்கிறார். வயதான காலத்தினால் சில சமயம் உடல் பருத்துவிடும். ஆகையால் நின்று கொண்டே வேலை செய்வது என்றது அல்லது உட்கார்ந்து மறுபடியும் எழுந்திருந்து வேலை செய்வது என்பது அந்த அம்மையாருக்கு சிரமமாக இருந்தது. கால் வலிக்கிறது. இரவு நேரத்தில் படுக்கையில் படுத்த பிறகு பெருமூச்சு விட்டு கொண்டு படுத்த பொழுதோ கணவர் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு அவளுடைய கால்களை தன் மடியில் வைத்துக் கொண்டு பிடித்து விட்டு கொண்டிருக்கிறார். அப்படி செய்யும் பொழுது அந்த மூதாட்டி சற்றே இன்பமும் வெட்கமும் கலந்த ஒரு இனிமையுடன் என்று அதட்டுகிறாள். இது என்ன, அது யாராவது பார்த்தா என்ன செய்வார்கள், என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்றார். அவர் அதையெல்லாம் கேட்கவில்லை. தன் மனைவிக்கு கால் வலி குறைக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு செய்கிறார். ராமருக்கு எப்போதுமே தன்னுடைய அப்பாவை பத்தி ஒருத்தரும் குறை சொல்லிவிடக்கூடாது. Nobody should criticize him that he did thing wrong, did thing improperly, etc. ஆகையால் கௌசல்யா தேவியிடமிருந்து விடை பெற்று கொண்டு அப்பொழுது வியாசருடைய ராமாயணத்தில் லக்ஷ்மணனுக்கும் அனுமதி அளித்து விட்டார். ஓகேப்பா, நீ வர வேண்டாம், உறுதியா இருக்கிறாய், நீ வா என்று கூறிவிட்டார். கூறிவிட்டவர் லக்ஷ்மணனை அழைத்துக் கொண்டு தன்னுடைய இல்லத்துக்கு வருகிறார். என்ன பேசுவது, என்ன முதல் சென்டென்ஸ் என்று ஒத்திகை பார்த்து கொண்டே வருகிறார். ஒரு இம்பார்ட்டன்ட் லெக்சருக்கு முன்னாடி அது ராமாயணமாகட்டும் இல்லை பாகவதமாகட்டும் வேறு எந்த டாபிக்கா இருந்தாலும் பேசிபோர்ஸ் வந்து ஒத்திகை பார்த்து கொண்டே வருவார். அதுபோல் ஒத்திகை பார்த்து கொண்டே வருகிறார். சீத்தை இவர் இருந்த கோலத்தை பார்த்து அவளுக்கு ஏதோ புரிகிறது, புரியாமலும் இருக்கிறது. பரிவாரம் இல்லை, தேரில் வரவில்லை, நடந்து வருகிறார். அபிஷேகம் செய்ததற்கு ஒரு அடையாளங்கள் இல்லை. தலை ஈரமாக இருக்க வேண்டும், அபிஷேக ஜலம் தலையில் வார்த்திருப்பார்கள். ஆடை பஞ்சலும் சந்தனமுமாக இருக்க வேண்டும், இதெல்லாம் ஒன்றுமில்லை. முகத்தில் ஒரு சிரமப்பட்டு வரவைத்துக் கொண்ட ஒரு நிதானம், அந்த புன்னகை பார்க்கிறார். ராமர் பேசுகிறார் சீத்தையை பார்த்து, சீத்தே, ராஜ்யா மே தண்டகாரண்யே ராஜ்யம் அகிலம் தத்தம். என்ன வார்த்தை பாருங்க. பரதனுக்கு ராஜாவாருக்கும் சொல்லிட்டார், என்ன வந்து ஊரை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டார், சொல்லல. சீத்தையே, கர்த்தால அங்க போனேன்னா அப்பா என்ன பண்ணார் தெரியுமோ, ராஜா ராமா, நீ வந்து தண்டகாரணி முழுக்கையும் கம்ப்ளீட்லி கீப் இட் அண்டர் யுவர் கண்ட்ரோல், லுக் ஆஃப்டர் இட் என்று அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்து இருக்கிறார் என்றார். ஆஸ் இஃப் அது ரொம்ப விலை மதிக்க முடியாத பொறுப்பு போல். ராஜ்யா மே தண்டகாரண்யே ராஜ்யம் அகிலம் தத்தம் அத்த தத்து பாலனார்த்தாய சீக்கிரம் யாசியாமி பாமினி. அழகு மிகுந்தவளே, அந்த கட்டளையை தண்டகாரணி முழுக்கும் உன் சொத்து இனிமே பார்த்துக்கோ என்று சொன்ன கட்டளை நிறைவேற்றுவதற்கு நான் கிளம்பிக் கொண்டிருக்கிறேன். பரதன் பேச்சு வரல.
இதுக்கு என்ன அர்த்தம்? சீதே, நீ என்ன சொன்னாலும் என்னுடைய அப்பா சொன்ன வார்த்தையை விமர்சிக்காதே. டோன்ட் ட்ரை டு கிரிட்டிசைஸ். என்னவா? என்ன இக்ஷ்வாக்கு வம்சம்? நேத்திக்கு தான் உங்களுடைய பிறந்த நாள் நட்சத்திரம் புனர்வசு. இந்த புனர்வசு நட்சத்திரத்துல ராமா, நாளைக்கு புஷ்யம் உனக்கு வந்து சம்பத் நட்சத்திரம், சம்பத்தாரை நாளைக்கு உனக்கு யுவராஜாக அபிஷேகம் செய்து விடுகிறேன் என்று ஜனங்களுக்கு முன் அறிவிப்பை செய்தார். உனக்கும் அறிவித்தார், ஜனங்களுக்கு முன்னும் அறிவித்தார், வசிஷ்டரிடம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்யும்படி பணித்தார். ஆகையால் சீதே, நீ இந்த பேக்ரவுண்ட் நினைச்சுக்கோ. அப்பாவை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுங்கிற தர்மம், அதை பரிபாலனை பண்ணுவதாக நீ இதற்கு ஒன்றும் விக்னமாக ஆப்ஸ்டக்களாக ஒன்றும் பேசாதே என்று ஜானகி சீதையை பார்த்து கூறுகிறார். சீதையோ அதையெல்லாம் கேட்டா. கேட்டுட்டு என்ன வார்த்தை, தலைப்பை வரைஞ்சி இடுப்புல சொரியண்டா தைரியமா எதிர வந்தது. என்ன வார்த்தை? நீங்க காட்டுக்கு போவேன், நாங்க அசோக் நான் இங்க இருப்பேனா? என்னை பத்தி ஐஷன் போறத பத்தி ஏன் ஒன்னும் சொல்லல என்று மிரட்டு போடுவாக கேட்டான். சீத்தை, நீ இங்கே இரு, உனக்கு நிறைய வேலை இருக்குங்க. அம்மா தனியா இருக்கா, வருத்தப்படுவோம். அவளுக்கு மனம் இன்னும் புண்படாமல் நீ அவளுக்கு பணிவிடை பண்ணிட்டு இருக்கணும். சுமித்திரைக்கும் பணிவிடை பண்ணணும். ரொம்ப மனத்தாங்கல் நிறைந்தவளாக அம்மா இருப்பா, அதை கவனிக்கணும். அப்ப சீத்தை சொல்ற, ராமா, நான் யோசித்தேன், எல்லாம் இந்த மனசுல வச்சுன்னுட்டேன், சொல்லலையே ஒழிய நீங்க சொன்ன உங்களுடைய நிலைமையை பார்த்த மாத்திரத்துல I guessed what is going to happen and I also made up my mind what should be done by me. ஜனங்களுடைய மகள் அல்லவா? சக தர்மச்சரி தவ என்று தானே அப்பா சொன்னார். என் கையை பிடிச்சு உங்ககிட்ட கொடுக்க போது உன் தர்மத்தை அவள் கூட இருந்து கடைப்பிடிப்பாள் என சொன்னாள். மாம் வினா கந்தும், என்னை விட்டு விட்டு ராகவா, ரகுகுலத்தவரே நீங்கள் செல்வது என்பது எனக்கு தெரிந்தவரை இட் இஸ் நாட் உச்சிதம், இட் இஸ் நாட் ப்ராப்பர் அப்படின்னு சொன்னார். உடனே ராமார்த்தனுடைய அங்கவசத்தை உதறி தோல்ல போட்டுண்டு, என்ன சீதை அப்படி பேசுற, நீ காட்டுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு, ஏதாவது ஐடியா இருக்கா உனக்கு? ரோட்ல ஜனங்கள் போற மாதிரி இங்க காட்டுல வந்து சிங்கம், புலி, சிறுத்தைகளை நடமாடிட்டு இருக்கும். யானை பயங்கரமா பொழிரும். ஒரு வன விலங்குகள் சிங்கமும் புலியும் பரஸ்பரம் உருவுவதை பார்த்து நமக்கு எங்க ஒளிந்துக்கிறதுன்னு பயப்படுவோம். பெரிய 40 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு மேலிருந்து தலைகீழா தொங்கி நம்ம சுருத்தி நம்ம உடலை சுத்திட்டு நசுக்கி வாயில போட்டுப்போம். காத்து பயங்கரமா காரணம் இல்லாம வீசும். குறுகிய நேரம் இருந்தாலும் பெரிய மர கலைகள் ஒன்றோடொன்று மோதி ஏதோ பயங்கரமாக யாரோ சித்திரவதைக்கு உள்ளாவது போல் வீரிடும் சத்தம் போல் கேட்கும். வெயில் காலமானாக்கா தர கொதிக்கும், காலை வைக்க முடியாது, மணல் கொதிக்கும்.
இப்படிலாம் சொன்ன பொழுது சீத்தை வந்து ஒரு லேசாக ஒரு நகை புரிந்து, இதெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தலாம்னு பார்க்கிறேன், இதெல்லாம் சொன்ன நான் பயந்து விடக்கூடியவளா? பிகாஸ் ஐ நோ ஃபியர். நீங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுதோ இதெல்லாம் நடக்குந்தாலும் எனக்கு என்ன கவலை? யூ ஆர் தேர் டு சேவ் மீ அண்ட் ப்ரொடெக்ட் மீ. இதே கருத்தை தான் வால்மீகி ராமாயணத்துல சுமந்திரர் கௌசல்யக்கு சொல்றார். காட்டுல விட்டுட்டு வந்துட்டார், திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்துட்டு தசரதருக்கு ரொம்ப பச்சாத்தாபப்பட்டு இருக்காரு. அதை அதிகப்படுத்தும்படியும் சொல்லக்கூடாது. அவ காட்டுக்கு போனதை வந்து பொருட்படுத்தவே இல்லை அப்படின்ற நிலைமையும் அது சொன்னாலும் சரியா இருக்காது. இந்த கிளவரா பேசுறார். கௌசல்ய கிட்ட சொல்ற, தேவி முன்காலத்தில் அயோத்தியில ராமனம் அந்த 12 வருஷம் கொடுத்துன பண்ணால, அப்போ தினம் சாயங்காலம் ராமனும் சீத்தையும் பார்க்குக்கு போவான், நடந்து போவான். நகரோபவனம் கத்வா யதாஸ்ம ரமத்தே புறா. முன்னால் எப்படி பார்க்குக்கு ஒவ்வொரு பார்க்குக்கு போயிட்டு அதை சுத்தி பார்த்து, ஒரு நாளைக்கு அந்த பார்க்கு, ஒரு நாளைக்கு இந்த பார்க்கு, ஒரு நாளைக்கு பனகல் பார்க்கு, இன்னொரு சிந்தாத்திரிபேட் பார்க்கு, இன்னொரு அடையார் பார்க் எல்லாம் போயிட்டு வர்றது போல் ஆனந்தமா இருக்கா. சிறு ஓட வந்தா இந்த கால் புடவை தலைப்ப கொஞ்சம் மேல இழுத்துண்டு கொலுசு தெரியும்படியா வச்சுட்டு ஸ்மால் ஜம்ப் லீப் அக்ராஸ் த ஸ்மால் சேனல். அது என்ன கொலுசு அழகா சப்திக்கிறது. அதே சமயம் சிங்கம், யானை, புலி, கஜம் வா சிம்மம் வா வியாக்கிரம் வா வீக்ஷிய வரானனா. சிறந்த மதிமுகம் படைத்த சீதா பிராட்டி நடு காட்டில் திடீரென்று சிங்கத்தின் உருமல், புலியின் உருமல், யானையின் பிடிதல் கேட்டால் ஒரு சின்ன சென்டிமீட்டர் ஷூஸ் சென்டிமீட்டர் she becomes sorry closer to ராமா. தோளோட தோள் ஒட்டி நிற்கிறா. ந ஆகாரயதி சம்பிராசம் ராமஸ்ய பாகு சம்சிரிதா. ராமனுடைய புஜபலம் நிறைந்த அந்த ஒரு கை கரம் காப்பாற்றும் என்கிற நட்பில் இந்த கரைத்தின் பாதுகாப்போடு தன்னை பொதுக்கிக் கொள்கிறாள். ராவணன் கிட்டத்தையும் இப்படித்தான் சீத்தை பேசினா. புத்தி இல்லாத மாதிரி பேசலையே. ராமனுடைய பத்னி, அவருடைய புஜம்தான் என்னுடைய தலகாணியா இருந்தது இத்தனை நாளா. அயோத்தியில கூட அவருக்கு புஜம் தான் எனக்கு தலகாணி. உபதாய புஜம் தஸ்திர லோகநாதஸ்ய சத்கிருதம் கதம் நாதோபதாஸ்யாமி புஜம் அந்நிய கசச்சித்து. கண்டவனுடைய கை புஜத்து மேல தலை வச்சு படுப்பேன், தலகாணியா யூஸ் பண்ணி நினைக்கிறியா என்று ராவனை பார்த்து எளப்பமாக கூறினாள் பிராட்டி. அப்படி சொன்னா. இது ஃப்ரான்ஸ் ரொம்ப ட்ரெட்ஃபுல். அத சொன்னேன். அதை நீ இக்னோர் பண்ணக்கூடாது, அது ரொம்ப லைட்டா பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன பொழுது, அது பாருங்க, either you are taking me with you because I cannot live without you. சொர்க்கமாக இருந்தாலும் நீ இல்லாத இடம் எனக்கு அது நரகம். நான் உன்னுடன் தான் சதா சர்வ காலமும் இருப்பேன். லக்ஷ்மணன் அதே வார்த்தையை காட்டுல சொல்ல போறார். ஆனா என்ன திரும்ப அயோத்திக்கு போய் சுமித்ரா அம்மாவையும் கௌசல்யா அம்மாவையும் பாதுகாத்துன்னு சொல்றேன். உங்களை விட்டு பிரிஞ்சா தண்ணீரிலிருந்து எடுத்து போட்ட மீன் துடித்து செத்து போற மாதிரி நாங்கெல்லாம் இல்லாது போயிடுவோம்.
அப்படி சொல்ற போது தன்னையும் சேர்த்து பிராட்டியும் சேர்த்து சொல்றார். அப்புறம் பார்த்து கடைசி அஸ்திரம். பாருங்க, நீங்க என்ன அழைச்சின்னு போகலன்னா ஹியர் திஸ் மோமெண்ட் ஐ வில் கிவ் அப் மை லைஃப் என்று சீத்தை பண்ண உடனே ஓஹோ, ராமருக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்பட்டு. அதை கம்பர் ரொம்ப அழகா சொல்றார். சீத்தை என்ன சொன்னாலும், நாயகன் வனம் நன்னல் ஊற்றான் என்றும் மேய மண் இழந்தான் என்றும் விம்மலர் கடவன் கானகம் போக வேண்டும், ஆழ்வதற்கு இது அயோத்தி கிடைக்கல, அதை பத்தி அவளுக்கு வருத்தம் ஏற்பட்டது. ஆனால் சீத்தி அவளை பார்த்து, நீ இங்கே இருந்து டோன்ட் ஒரி அபவுட் எனிதிங், ஐ வில் கோ கம் பேக் என்று சொன்னார் பாருங்க. அதை கேட்டு துடிச்சே போயிட்டா விராட்டி. கம்பர் சொல்றார், நீ வருந்தலை நீங்குவன் யான் என்ற, நீ வருந்தலை நீங்கு என்று, நீ வருந்தாதே இங்கே இரு, நான் காட்டுக்கு போய் என்று கோடாலியால் பழக்கப்படுவது போன்ற துன்பத்தை ஒழுக்கும் சொற்களை கூறினாரே, தீய வெண்சொல் செவி சுட தேம்புவாள். அதை கேட்டு திருப்பார்கடலில் இருந்தவள் ஆதிசேஷன் படுக்கையில் நாராயணனுடைய கால்களை ஒரு அடி கொடுத்தவள், ராமன் அயோத்தியா ராமனாக பிறக்கப் போகிறார் என்று அந்த ஒரு நிலைமையை இழந்துவிட்டு சீதையாக மண்ணுலகில் அயோநிதியாக தோன்றியவள் அந்த மகாலட்சுமி ராமன் தன்னை விட்டு விட்டு வெளியே செல்வான் என்று கேட்டதை பொறுப்பாளா? பொறுக்கவில்லை. ராமனை பார்த்து சூரியன் சுடும் வெயில் அப்படின்னு சொல்றிய, உன்னை விட்டு பிரிந்து இருக்கும் வெப்பத்தை காட்டிலுமா அது சுடும் என்று கேட்ட பொழுது ராமனுக்கே கொஞ்சம் என்ன பதில் சொல்ல போறோங்கிற, என்ன பதில் சொல்றதுக்கு ரொம்ப கெட்டிக்கார ராமரே கொஞ்சம் யோசனை பண்ணாராம். ஏன்னா சீதை கண்ணை பார்த்தா கடல் பொங்குவது போல் கண்ணுல இருந்து நீர் பொங்க வர விழுந்துட கண்ணீர் பொங்கும் நீர் கடலாக பெருகிவிடும் என்று நிலை பார்த்த ராமர் சற்றே மருண்டார். அப்படி மருண்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கன்னத்தை தடவை கொடுத்துன்ற போது சீத்தை பட்டார் என்று உள்ளே போனான். ராமனுடைய அரண்மனையில தர்பக்கட்டில இருந்து மரவரி வரைக்கும் எல்லா சாமானும் இருந்தது. அரண்மனையில ஒரு பரிபூர்ணம் இருக்கும் இல்ல, எல்லா ஆடைகள், பட்டு ஆடைகள், வெண்பட்டு, சிவப்பு பட்டு திரவியங்கள் இருக்கும்போது மரவரி இருந்தது. அந்த மரவரி எடுத்துன்னு வந்தா அந்த மரவரி எப்படி கட்டிக்கணுமோ ஒரு மாதிரி குயிக்கா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எங்கேயோ பின்னெல்லாம் போட்டு சொல்லிட்டு மறுபுரி அணிந்தவளாக ராமன் பூண்டென்றால் அவருடைய கையை பிடித்துக் கொண்டாள். ராமனுக்கு முன்னே போவாரா பின்னே வருவாரா? இவள் எப்படி அழைச்சின்னு போகாம இருக்கிறது? இந்த பொல்லாதவருக்கு ராமர் தன்னை அழைச்சின்னு போனோம்னா ஆசை. ஐயோ, பின்ன வாய் விட்டு சொல்றதுக்கு என்னையா? யார் உங்க மனைவிக்கு தானே சொல்ல போறங்கோ? Why don't you say openly, Sita, I can't live without you? சொல்றதுக்கு என்ன? அது என்ன மதிப்பு? தாம்பத்தியத்தில் மதிப்பு உண்டா? இல்ல இனிமை வேணுமா?
நானும் போனப்புறம் சொல்லுவார், சித்திரக்கூடத்தின் அழகே அழகு சீதை. ரமணீயம் சித்திரக்கூடஸ்ய மந்தாகின்யாஸ்ய சோபனே அதிகம் புறவாசாத்து மன்யே தவ சந்தர்சனாத்து. சீதே, ரமணீயமா இருக்கு சித்திரக்கூட்டம். பரத்வாஜர் காமிச்ச இடம். மந்தாக்கினி மிருதுவாக சத்தமே இல்லாம நிதானமா போயிட்டு இருக்கு. வெள்ளம் நம்ம அடிச்சுட்டு போகாது. உண்மையில மந்தாக்கினி பத்ரிநாத் போற வழியில ருத்ரபிரயாக்ல இங்கேருந்து போற போது இட பக்கத்துல இருந்து வரும், வலது பக்கம் அலக்கணம் தான் வரும் வேகமா. அந்த சங்கமம் ஆற இடத்துல கூட ஆறுடைய மந்தாக்கினி, அந்த ஆறு கொஞ்சம் நிதானமாக இருக்கும் பேரை ஒழிய, மந்தாக்கினி பேரை ஒழிய வேகமாத்தான் சங்கிலி பிடிச்சுன்னா அறையில உட்காந்துட்டு ஒரு மக்கு எடுத்துட்டு ஜம்மு உண்டு தலையில விட்டுருக்கணும். அப்படி கையில பிடிச்சின உடனே சீபி சொன்ன பாட்டு, அங்கிருந்த கூட அரண்மனையில் இருந்த எல்லாரும், வயதானவர்கள், பெண்கள் எல்லோரும் சேர்ந்து கிட்டத்தட்ட மயக்கம் அடைந்த நிலையை அளித்தாலும். அப்போ ராமர் சொன்னார், பாரு, நீ புரியாதம் பிடிக்கிற, எனக்கு கஷ்டத்தை கொடுக்க போறேன் நீ. எல்லையற்ற இடர் தருவாய், கஷ்டத்தை கொடுக்க போறேன் என்றான். அப்போது ராமனுக்கு சீதைக்கு கோபம் வந்து, ஓஹோஹோ ஓஹோஹோ, உன்னோடு சேர்ந்தால், உன்னோடு நடந்து வந்தால், உன்னுடன் இருக்க தொடங்கினால் அது துன்பம், உன்னோடு பிரிந்தால் அதுதான் இன்பமோ, இதான் உன்னுடைய இலக்கணமோ என்று சிந்தாள் ராமனை பார்த்து. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் ராமன் என்ன சொன்னார், சீதே வா, ஆல்ரைட், லக்ஷ்மணா நீ முன்னே போ, நான் பின்னே வருகிறேன், ஒரு அடி பின்னாலும் சீத்தை எனக்கு பின்னாடி வருவான், இப்படி நடந்து அப்பாவை சந்திக்க போறோம் என்று சொன்னார். நமக்கெல்லாம் ஒரு தசரத்தை பார்த்து விடை பெற சென்றான் என்று ஒரு கூறப்படுகிறது. ஒரு இடத்தில் எதற்கு விடைபெற வேண்டும், அதான் சொல்லிட்டாள கைக்கு, இன்னைக்கே போ, இப்பவே போ, உங்க அப்பா அப்பொழுதுதான் வந்து பல் தேய்ப்பார், காஃபி சாப்பிடுவார் சொல்லிட்டாள, எதுக்கு விடைபெறது? இல்ல இல்ல, என்னைத்தான் போ என்று கட்டளை, அன்னை கைகேயி கட்டளை, அவரு ஆதரித்த கட்டளை, சீத்தையை அழைச்சுண்டு போ. சரி, சீத்தை இஸ் பிரஜை, அசோகா அயோத்தியின் பிரஜை, லக்ஷ்மணன் அயோத்தியோட பிரஜை, இந்த ரெண்டு பிரஜைகளும் அழைச்சுட்டு போக எனக்கு பர்மிஷன் இல்லையே அப்படிங்கிறதுக்காக கேட்க போனார் என்று ஒரு சற்றே கோணலாக ஒரு அர்த்தம் கூறுவதும் உண்டு. விவரங்களை கூறுற போது சீத்தை கேட்ட ராமர் இதையும் சொன்னார். சீத்தே, போனேன், அம்மா தான் பேசினா, கைகேயி அம்மா தான் முழுக்க முழுக்க பேசினா. தசரதர் ஒன்னும் சொல்லல, படுக்கையில படுத்துட்டு சாஞ்சிண்டு புலம்பின் இருந்தார். He was crying and sobbing. பிராட்டி அவர் புலம்பவில்லை, அழவில்லை, ஆனால் அந்த இரண்டு செய்கைகளின் வழியே சிலவற்றை உங்களிடம் கூறினார் என்று சீத்தை புரிந்து கொண்டார். ஆனால் அப்போது ராமன் கிட்ட சொல்லல, எனக்கு இப்படி தோன்றது, இதெல்லாம் வெளியினுடைய செய்கைகள் மூலம் he was trying to communicate with you something important அப்படின்னு சொல்லல. பிராட்டி அதை பிறகு சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் கிட்ட சொல்றார்.
ந தத்யாத்து. இப்ப ராமன் இருக்கார் பாரு, ஹனுமான், ஒண்ணு மட்டும் தெரியாதப்பா. He cannot extend his hand and receive anything from anybody else. கொடுக்கத்தான் தெரியும். கையை நீட்டி மேல கையை வைத்துக் கொண்டு கீழ் தாழ்ந்து இந்த கரத்துக்குள் போடுவார். தவிர தத்யாத்து ந பிரதிகிருஹீயாத். He cannot, he does not know how to receive. சத்தியம் புருயாத்து ந அன்றித்தம். சத்தியம் தான் பேசுவார். இந்த காலத்திலும் பொய் சொல்ல மாட்டார். ஆனால் அப்பொழுது ஏன் தசரதர் அழுதார் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், ஜேஷ்டம் யசஸ்வினம் புத்திரம் ராஜ்யம் அயாச்சத. ராமா, உனக்கோ ராஜ்யத்தை நான் கொடுக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன். ஜனங்கள் முன்னிலையும் சொன்னேன். இந்த கை வரம் கேட்கிற படலம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடிதான் நடந்தது. அப்படி சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா, ராஜ்யம் என் கைவசம் விட்டு உன் வசம் வந்து விட்டது. இட் இஸ் ஈக்குவல் டு மை ஹேண்டிங் ஓவர் தி ரைட்ஸ் டு யூ. என்கிட்ட ராஜ்யம் இல்ல. ஐயோ, சீத்தை கைகேயி கேட்கிறா ராஜ்யம் கொடுன்னு நானும் ஒத்துனுட்டேன். நாளைக்கு பரதனு கிட்ட ராஜ்யம் அபிஷேகம் என்னத்தை கொடுப்பே பரதனுக்கு? உங்ககிட்ட கொடுத்த திருப்பி கேட்க முடியுமா? அந்த கொடுமையை நான் அனுபவிக்கணுமா? ஏதோ ஒரு பீரோல ரொம்ப நல்ல சரிக வேலைப்பாடு உள்ள ஒரு அங்கவஸ்திரம் விசிறி மடி போட்ட இருந்தது. அது உன் தோல் அழகா இருக்கும்னு எடுத்து உன் தோல்ல போட்ட. நேத்திக்கு பண்ண சமாச்சாரம் அதற்கு ஈக்குவல். அதுக்குள்ள கைகை பார்த்து நோனும் பரதனுடைய தோளுக்காக நான் வச்சிருந்தேன் என்று கூச்சல் போடுறா. உன் தோல்ல போட்டு எடுத்து அதை இழுத்து இப்ப எடுத்து கையில வச்சுட்டு மறுபடியும் அலமாரியில வைக்க முடியுமா? ஆனா ராமா, அந்த நிலை ஏற்பட்டிருக்கு. Because unless you return that kingdom to me, but how can I ask you to do so orally? இப்படியெல்லாம் நான் நினைக்கிறபடி நீ நினைக்காவிட்டால், அப்பா அழறதுக்கு காரணம் ராஜ்யம் என்கிட்ட கொடுத்துட்டேன், சீத்தைக்கு கைக்கு என்ன கொடுப்பேன்னு கவலைப்படுவார்னு தெரியாமல் இருந்தால், எனக்கு கைக்கு வரம் கொடுத்தேன், அதை நிறைவேற்றவில்லைங்கிற ஒரு கெட்ட பேரை தவிர, பரதனுக்கு ராஜ்யம் கொடுத்தேன் அதையும் நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற கெட்ட பேரை சேர்ந்துக்கும். உனக்கு ராஜ்யம் கொடுத்தேங்கிற நிலைமை கைகேயிக்கு முதல்லயே ராஜ்யம் வரம் கொடுக்கற பிராமிஸ் பண்ணதுனால காலத்தின் போக்கில் அதுதான் சீனியர், முதல் நம்பர். இந்த ஐஏஎஸ் லிஸ்ட்ல நம்பர் 1 நம்பர் அப்புறம் தான் வருது. ஆகையால் சீதா பிராட்டி ஹனுமான் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். தசரதர் ஏன் புலம்பினார் என்றால், ருதன்னு ராஜ்யம் அயாச்சன. அழுதுன்ற அப்ப சாரி, ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ டு கிவ் பேக் வாட் ஐ கேவ் யூ எஸ்டர்டே. சொல்ல முடியாமல் தவிக்கிறார். சீதை இந்த மாதிரி அப்ப அழுதாரா? இல்லையே, ஏதாவது சொல்லியிருப்பாரு என்று சீதை சொன்ன போது ஏன் இப்படி சொல்றாரு ராமர் மருண்டு யோசனை பண்ணார். யோசனை பண்ற போது அவருக்கு இந்த மாதிரி புரிஞ்சுது ஒரு வழியா. அதனால தசரதரை பார்க்க வேண்டும் என்பது ஒரு லக்ஷ்மணனுக்கு அழைச்சின் போது பர்மிஷன், சீதையை பர்மிஷன் வியாஜத்தை வைத்துக் கொண்டு சென்று தசரதை பார்த்து என்ன சொன்னார்? அப்பா, ராஜ்யம் பரதாய தியதாம், ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுங்கன்னு 3 தடவை சொல்றார். ராஜ்யம் பரதாய தியதாம், ராஜ்யம் பரதாய தியதாம், ராஜ்யம் பரதாய தியதாம் என்று 3 தடவை சொல்ற. அந்த சொல்றது அதுபடி சொன்ன பிறகுதான் தசரத்துக்கு ஒரு மாதிரி நிம்மதி ஏற்பட்டது.
நான் சொல்லாமே ராமன் புரிஞ்சுட்டா மகா புத்திசாலி இல்லையா அப்படின்ற ஒரு ஏற்பட்டது. கொஞ்சம் நிம்மதி அடைகிறார். சீத்தையை பார்த்து ராமன் சொல்றார், சீத்தையை உன் கை வீட்டுல இருக்கிறதெல்லாம் இனிமே நமக்கு என்னத்துக்கு, எல்லாத்தையும் தானம் பண்ணிடும் அப்படிங்கிறார். சீதை தன்கிட்ட இருக்கிற எல்லா அணிகலன் ஆடை எல்லாவற்றும் வசிஷ்டருடைய மனைவி அருந்ததிக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். கௌசல்யக்கு வந்து தினம் வந்து பூஜை பண்ற பிராமணன் ஒருத்தர் உண்டார். இந்த பிராமணனுக்கு தன் வீட்டில் இருந்ததெல்லாம் ராமன் தானம் பண்றார். தனக்கு வேண்டிய அம்பு வில்லு அம்பராத்தோணி எடுத்துட்டு இந்த 3 பேரும் கானகத்துக்கு செல்வதற்காக சுமந்திரரை ரதத்தை கொண்டு ராமனை கொட்டு விட்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டதால் சரி அதை ஏற்றுப்போம், நம்ம ஊரை விட்டு போறதுக்கு தான் ரதம் என்று சுமந்திரரை கொண்டு வந்த ரதத்தில் ராமன் ஏறிக்கொண்டிருக்கிறார். அதை பார்த்து ஜனங்கள் எல்லோரும் கூட வந்து கஷ்டப்படுகிறார்கள், அழுகிறார்கள். ஐயோ நீ போறியே, ரொம்ப நாள் கழிச்சு வருத்தம் இருந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த அம்மாவுக்கு சந்தோஷமே இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு வேலை கிடைச்சிருக்கு, சந்தோஷமே இல்லையா, எல்லைப்புறத்துல ரொம்ப வருஷமா வேலை பண்ணிட்டு இருந்த ஜவான் வந்து டிரான்ஸ்பர் ஆகி இந்த ஊருக்கு வந்திருக்கான், அந்த மனைவிக்கு சந்தோஷமே இல்லையா. எல்லாரும் வந்து பெண்கள் எல்லாரும் இந்த கடவுள் மாதிரி ராமனோட போ ராமனோட போ, லட்சுமணன் போற மாதிரி நீயும் போ என்று அனுப்பித்து வைத்தார்களாம். பெரிய ஒரு ஊர்வலமே ராமன் பின்னாடி ரதத்தோட போறது. இந்த ரதத்தின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. ராமன் இந்த ரதத்திலிருந்து கீழே இறங்கி அவர்கள் ஆசுவாசப்படுத்துறார். சிரம் துக்கஸ்ய பாபிஷ்டம் கம்யதாம் அர்த்த சித்தையே என்று சொல்றார். இதெல்லாம் நம்ம அந்த ஒரு நாள் முன்னாடி இதெல்லாம் பார்த்தோம். ஜனங்களே மனசு சாந்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு, அந்த வேலை பண்ணாதான் ராஜ்யத்துல சுபிக்ஷம் நிலைக்கும். அவன் தச்சனோ மேஸ்திரியோ போர் வீரனோ போர்க்கொல்லனோ தோட்ட வேலை செய்பவனும் அதெல்லாம் அவன் வயதிலே செய்யணும், அதெல்லாம் கவனிக்கணும். கம்யதாம் அர்த்த சித்தையே என்று இங்கேயே இருங்கோ, சௌக்கியமா இருங்கோ என்று போறார். இருந்தாலும் ஜனங்கள் எல்லாம் அவரை தொடர்ந்து போற. முதல் நாள்ல தமசா நதிக்கரையில போய் எல்லாரும் வந்து நடைபெறுதோ நடந்து பயிற்சி இல்லை, பசி தாகம் துக்கம் எல்லாம் சேர்ந்து தலையில் விழுந்து எல்லாம் உடனே ஜனங்கள் தூங்க ஆரம்பிச்சுடுறா. அந்த சமயம் பார்த்து ராமன் வந்து ஊரை விட்டு விட்டு கிளம்புறார். வேறொரு மார்க்கத்தில் ரதத்தை செலுத்தி விட்டு அந்த ரதத்திலே ஏறிக்கொண்டு குகன் இருக்கும் இடத்துக்கு போறார். வியாசர் அதை கொஞ்சம் வேகமாக எழுத்துறார். அடுத்த 5வது சர்க்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஜனங்கள் ரொம்ப கதறா ராமனை பார்த்து. அப்ப வந்து வாமதேவர்னு ஒன்று மந்திரி பத்தர் இருந்தார், ஜெயத்ரதர் அரண்மனையில ரிஷி. அவர் வந்து ஜனங்களை பார்த்து உட்காருங்கோ, நான் சில வார்த்தை சொல்றேன், பரம ரகசியம், உங்களுடைய துக்கத்துக்கு போக்குறதுக்காக ரகசியம் என்று சொல்லிட்டு ஏன் ராமன் பிறந்தான், ராமன் யார் என்ற விவரங்கள் எல்லாம் சொல்றார். அந்த விவரங்கள் எல்லாம் வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். இப்படி ரொம்ப ரசமான ஒரு சீதா பிராட்டியம் ராமனும் பேசிக்கொண்ட விவரங்களை, சீதா பிராட்டி ராமனை பார்த்து கோச்சுன்னு 4 வார்த்தை சொன்னதெல்லாம் கேட்டோம், மகிழ்ச்சியுடன் கேட்டோம். இனி உங்களுக்கான நேரம். மைத்திரி வசனப்பா மைத்திரி மாத